அசுரர்களை ஜெயிச்சு விட்டு வெற்றி முளைக்கு கொண்டு வரார்கள். இந்திரனுக்கு ஜெய், வாயுவுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெய் அப்படின்னு சத்தம் போட்டுண்டே வரார். ஒரே ஆரவாரம் பண்ணிட்டு இந்திரனுக்கு அக்னிக்கு வாயுவுக்கு ஜெய் அப்படின்னு சத்தம் போட்டுண்டே வரார். வர பாதையில ஒரு பெரிய யட்சம், யட்சம்னா பூதம், ஒரு பெரிய பூதம் பெருசா தெரியறது என்னவோ, அதை தாண்டி போக முடியல இந்த தேவர்களால. பெரிய ஜோதி வடிவமா இருக்கு, அப்படியே நிற்கிறார்கள். உடனே அது போய் இந்திரன் ராஜா இல்லையா, அவனே நேர போய் விசாரிக்க மாட்டான். இந்திரனுக்கு கீழ் வாயு அக்னி வள்ளா இருக்கும் போது அவரே நேர போக மாட்டார். மகேந்திரன் ஆச்சே. இந்திரன் ராஜாங்கிற தோரணையில நின்று கொண்டு உடனே வாயு தேவனை கூட்டு, அது ஒரு யட்சம் இருக்கே, அது யார் ஏன் நிற்கிறான்னு விசாரி. அந்த வாயு தேவன் அங்கேருந்து வரார். நீ யார்? நீ யார்? நான் வாயு, வாயுருவி க்ஷேபிஷ்டா தேவதான்னு சொல்றது வேதமே. எல்லாத்தையும் பறக்க அடிச்சு விடுவேன். மாதரிஸ்வான் எனக்கு பெயர், ஆகாசத்திலேயே உலாவுவேன், எல்லாத்தையும் பறக்க அடிச்சு விடுவேன். உடனே அந்த யட்சம் ஒரே ஒரு புல்ல கிள்ளி போட்டது, இத பறக்க அடி பார்ப்போம். உடனே அந்த காற்று சர்வ ஜவேல தன்னால் முடிஞ்ச வேகத்தோட அந்த புல்லுல பாஞ்சும் கூட அந்த புல்லு நகரவே இல்லை. இந்த காத்துக்கு புல்லு எங்க போயிருக்கணும்? தோத்து போயிடுத்து வாயு. திரும்பி அங்கேன்னு இந்திரன் கிட்ட என்னால கண்டுபிடிக்க முடியல. அக்னியை கோட்டு, நீ போய் விசாரி. அக்னி பத பத பதன்னு வராரு அங்கே. அதுக்கு மேல யட்சம் இருக்கு இங்க. நீ யாரு? நீ யாரு? ஆசு சுக்ஷணின்னு பெயர் எனக்கு. என்னத்தினால? எதையும் பூசிக்கி விடுவேன், அதுவும் போட்ட உடனேயே பொசுக்குவேன். அப்படிதான் இந்த புல்ல பொசுக்கு. அந்த புல்லுல சர்வ வேகத்தோடையும் பாஞ்சும் அந்த புல்லு பச்சை பசேல்னே இருக்கு, பச்சையாவே இருக்கு. தோத்து போய் திரும்பி வந்துட்டார் அக்னி பகவான். என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. நானே வரேன். தேவேந்திரனே வரான். தேவேந்திரனே நேர வரும்போது யட்சம் மறைஞ்சுடுத்தோம். யட்சம் மறைஞ்சு போன பிறகு யாரு இது இங்கே என்னை எதில் இப்ப தடுத்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆகாசத்திலே உமாதேவி நிற்கிறார். ஏ தஸ்மின்னேவ ஆகாசே ஸ்திரியம் ஆஜகாம பகு சோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாகும் கோவாஜ கிமேதத் யட்சமிதி என்று உபனிஷத். ஆகாசத்துல உமாதேவி நிற்கிறாள். உமாதேவியே சோபமானம், பிரகாசிக்கிறவள். ஈஸ்வரஸ்ய நித்திய சகச்சரியும் என்று சங்கர பாஷ்யம். ஈஸ்வரனை விட்டு பிரியாதபடியா நித்திய சகச்சரியா இருக்கிறவள் அப்படின்னு. அதனால வந்த யட்சம் யாரு அப்படின்னு புரிஞ்சு போயிடுத்து அவ நிக்கிறதுனாலேயே. அவ அம்மாவா இருக்கிறதுனால சொல்றாள், தேவேந்திரன் யாருன்னு கேட்டதும், இப்ப நீ யார பார்த்தையோ அவர்தான் பரமேஸ்வரன். நீங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம், இந்திரனுக்கு தான் ஜெயம், அக்னிக்கு தான் ஜெயம், வாயுவுக்கு தான் ஜெயம்னு சொன்னாலே உங்கள் ஒருத்தருக்காவது ஜெயம் கிடையாது. அவருடைய ஜெயத்துலதான் உங்களுக்கு ஜெயம். அதனால அவளுக்கு ஜெயம் போட்டுக்காதீங்க. ஜெயம் போடணுமானால் பஜன சம்பிரதாயத்துல ராஜா ராமச்சந்திர மகாராஜிக்கு ஜெய், வீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ராஜா ராமச்சந்திர மகாராஜிக்கு ஜெய், பிருந்தாவன விஹாரி லாலுக்கு ஜெய். அப்படி பகவானுக்கு ஜெய் போடணும், பரமேஸ்வரனுக்கு ஜெய் போடணுமே தவிர தோலாந்துருத்தியானுக்கெல்லாம் எலெக்ஷன் டைமா என்ன? தாத்காலிக ஜெயத்துக்கெல்லாம் ஜெய போட்டுட்டோம். அப்படி ஏண்டா ஜெயம் போட்டோம்? பரவாயில்ல, நமக்கு கூலி வந்துடுத்து. கூலிக்கு ஜெயம் போடுறதெல்லாம் யதார்த்தம் இல்லையே. நம்ம சொன்னா ஒண்ணும் ஜெயம் போடுறோம் சொல்லிட்டுனால பலிக்கவும் பலிச்சு விடாது. பலிச்சாலும் தாத்காலிகம்தான். எப்பொழுதும் பல்லாண்டு பாடணுமானால் சர்வேஸ்வரன் ஒத்தனுக்கு பாடினால் அது சத்தியம். பல கோடி 100,000 நம்ம இஷ்டப்படி பாடலாம். மற்ற யாருக்கும் சொல்லக்கூடிய பல்லாண்டு யதார்த்தம் இல்லை. ஏனால் எல்லாரும் அனித்தியம் தானே, அவனுக்கு ஜெயம் போடும் அப்படின்னு தேவி சொன்ன பிறகுதான் அவர்கள் தெளிஞ்சார்கள். எத கிருஷ்ணா ததோ ஜெயா.
எங்க பரமேஸ்வரன் இருக்கிறானோ அங்கதான் ஜெயம். லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவ ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹா ஹிருதயே சபு சந்தோங்கி ஜாய் அப்படிங்க. இந்திரனுக்கு அக்னியும் ஜெயம் போடக்கூடாதா? எல்லா சந்துக்களுக்கும் ஜெய். ஏன் அப்படின்னா அவனுடைய ஜெயத்தால இவாளுடைய ஜெயம் என்று இவா இருக்கிறதுனால தன் ஜெயம்னு ஒருத்தன் தனக்கு தனியாக பாராட்டினான்னா அவனுக்கு படுதோல்விதான். சர்வீஸ்வரனுடைய ஜெயத்திலே நமக்கும் ஜெயம்னு எடுத்துட்டோமானால் நம்முடைய ஜெயம் நித்தியமாக இருக்கு என்று அந்த இடத்துல சொல்றார். நித்திய சகச்சரிண்யா அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். உமாதேவிய பிரிக்க முடியாம ஈஸ்வரனோட கூடவே இருக்கிறாள் அப்படிங்கிறதுனாலதான் சோமன்னு பெயர். சிவபக்தர்களுக்குள்ளே ரிஷிகளுக்குள்ளே பிருங்கி என்று ஒருத்தர் இருந்தார். இது ஒரு ஸ்தலம், இதுவும் புராணம் சொல்றது. அந்த பிருங்கி அப்படிங்கிறவர் ரொம்ப தீவிரமான சிவபக்தி உடையவர். அவர் நடராஜ பெருமான பிரதட்சணம் பண்ணணும். நடராஜ பெருமான்கிட்ட தான் ஏகாந்த பக்தி உடையவர். கூட யாரு ஆடுறா? சக்தி ஆடுறா, காளி ஆடுறா. காளி கண்டா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனதுக்கு கூட கூட வந்து ஒரு கோபாலகிருஷ்ண பாரதியார் வேற வெகு நாகரிகமாய் ஆடினார்னு பாடியிருக்கார். வெகு நாகரிகமாய் ஆடும் பொழுது இவர் ஆடும் பொழுது இவ ஒத்தி கூட கூட அப்படின்னு நினைச்சு போறான் அந்த பிரிங்கி. இவர் கூட கூட ஆடுறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்கிட்ட என்னவோ இவருக்கு பக்தி வரல. இந்த பிரிங்கிக்கு லிங்காயத்து மாதிரி ஏகலிங்கம், அது தவிர வேற பரிவார தேவதையே ஒத்துக்க மாட்டார். யாரும் லிங்கத்தோட சேர்த்து பூஜை பண்ணக்கூடாது. அவர் தனி அப்படிங்கிற வெறி உடையவர். அவருடைய பக்தி சத்தியம்தான். இருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் பிரதட்சணம் பண்ணுவோம்னா கூட நின்றே இருக்கா இந்த காளி. இவன் நகர மாட்டேங்கிறா. இவளுக்கு போய் எனக்கு பிரதட்சணம் பண்றது, மூஞ்சி மோரை இடத்துக்கு பிரதிஷ்டா பண்ற பரமேஸ்வரனோட சேர்த்து அப்படின்னு நினைச்சுண்டு அவர் காளியை விட்டுதான், தேவியை விட்டுதான் பிரதட்சணம் பண்ணுவாராம். சிவனை மட்டிலும் பிரதட்சணம் பண்ணுவாராம். வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டார், வேற யாரையும் பிரதட்சணம் பண்ண மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். இத்தனைக்கு 3 கால், எல்லாருக்கும் 2 கால்னா அவருக்கு 3 கால். 3 காலால எப்படி நடப்புறதோ தெரியல. பிரதட்சணம் தான் அவருக்கு முக்கியமான பக்தி. 3 கால் இருக்கிறதுனாலேயே 3 தடவையாவது பிரதட்சணம் பண்ண வேண்டாமா? பிரதட்சணம் தான் முக்கியமான பக்தி அவர். இப்படி பண்ணிட்டு வரார். இவளை விட்டுட்டு நம்ம மட்டிலும் இவர் பிரதட்சணம் பண்றார் பக்தியா அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு நாள் பரமேஸ்வரன் அவளோடு சேர்ந்து உமா சகாயனாக இருந்தார். பிரிக்க முடியாம இப்ப என்ன பண்றார் பாப்போம். அர்த்தநாரீஸ்வரரா இருந்துட்டார். பாதி உடம்பு இவர், பாதி உடம்பு அவர். இப்ப என்ன பண்றார்? சேர்த்துதானே பிரதர்ஷனம் பண்ண என்று அர்த்தநாரீஸ்வரரா அப்படி சேர்ந்து காட்சி கொடுத்தார். இப்பவும் இந்த பிருங்கி பார்த்தார். பிருங்கம்னாலே வண்டு தானே, பிருங்கினாலே வண்டுதான். வண்டுக்கு 6 கால், இவருக்கு 3 கால். பாதி பிருங்கம் நினைக்கிறேன். அதனால பிருங்கி. இவர் 2 பேருக்கும் நெடுப்புற தொலைச்சுண்டு பார்வதிய தேவியை விலக்கி விட்டு பிரதர்சனம் பண்ணார். அப்படி அபிநமாக சேர்ந்து இருக்கும் பொழுது கூட விலக்கி விட்டு பிரதர்சனம் பண்ணினாராம். அப்புறம் சக்தி பார்த்தாள். நீ பிரதர்சனம் பண்றாப்புல உனக்கு சக்தி கொடுத்தாதானே, பிரதர்சனம் பண்றாப்புல சக்தி கொடுத்தாதான். இவருக்கு பிரதர்சனம் தான் உபாசனம். பிரதர்சனமே நடக்கவே முடியல, பேசவே முடியல.